ஹாய் காய்ஸ், ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் நெய் எடுத்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் அதில் ஒரு கப் போல் மைதா மாவு எடுத்துக்கோங்க. மைதா ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய்யும் மைதாவும் நல்லா உருகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரை கப் நெய்க்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரெக்டான அளவாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டில் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிக்கும். ஹீட்டில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கையை எடுத்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீட்டுக்கு அதுக்கும் அப்படியே மெதுவாக உருக ஆரம்பிக்கும். நல்லா உருகுனதும் நம்ம அதை வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். எந்த அளவுக்கு உருகணுன்றதை நான் வீடியோவில் காமிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கட்டை இருந்தால் கட்டை யூஸ் பண்ணுங்கள். கட்டை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூனு எல்லாம் யூஸ் பண்ணிக்கோ. இந்த பாருங்கள், ஓரளவு உருகின மாதிரி இருக்கு இல்லையா? இந்த அளவுக்கு நல்லா உருகட்டும். அவ்வளோதான். நெய்யில் நல்லா மைதா மாவு வறுபட்டு நல்லா வெந்துருச்சு. வெந்து நல்லா உருகி வந்துருச்சு. இந்த டைமில் இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பவுலில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. அப்படியே ஒரு மாதிரி இறுகின தன்மை வரும். அந்த வரைக்கும் நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓரளவு நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சமாக இதில் ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. அது மணத்துக்கு தான். அது ஸ்வீட் நல்லா கடித்து சாப்பிடும்போது ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மணத்துக்கு ஏலக்காய் பவுட்ரு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 3/4 கப்பு சுகர் பவுடர் எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. சுகர் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதோடு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் சுகர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே இலக்கம் கொடுக்குற அளவுக்கு வந்துடுது. கேசரியிலெல்லாம் சுகர் பவுட்ரு போட்டோன்னா கொஞ்சம் குழுன்னு ஒரு தன்மை வரும் இல்லையா? அந்த மாதிரி வந்துடும். அந்த அளவுக்கு சுகர் பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கைவிட்டு கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா இறுகிடும். நல்லா கிண்டிட்டு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துடுங்க. எல்லா குட்டீஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பாப்பாவுக்கே தான் அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன். வெறும் நெய் சேர்த்து செய்கிறதுனால ஹெல்த்தியும் கூட. இப்போ வரைக்கும் நான் சுகர் பவுட்ரு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இனி வேணால் நம்ம இது ஒரு நாள் நாட்டு சர்க்கரையில் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஸ்கூல் டைமில் ஓல்டு மெமரிஸ் அந்த டைம்லலாம் இதை கடையில் வாங்கி ₹1 சொல்லி கொடுப்பாங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும் கடித்து சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்மளே வீட்டில் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியதான். நம்ம இஷ்டப்பட்ட நேரத்தில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மைதா ஸ்வீட்டு தான், அடிக்கடி யூஸ் பண்ண போகிறது இல்லையா? அதனால் ஒன்ஸ் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், உருகும். அது மறுபடியும் அந்த தண்ணி பதத்துக்கே வந்துடுச்சு பாருங்கள். சுகர் இதை போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அவ்வளோதாங்க. இந்த அளவு ரெடி ஆனதும் இதை ஒரு 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 சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. பாக்ஸோ இல்லை கிண்ணமோ ஏதோ ஒன்று. நான் இன்றைக்கி ஒரு பாக்ஸ் எடுக்க போகிறேன். அந்த பாக்ஸில் இதை ஊற்றிடலாம். அப்படியே கொஞ்சம் அதை ஊற்றுற மாதிரி வந்துருச்சு பாருங்கள். மறுபடியும் கெட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, மறுபடியும் அதே பதத்துக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு இதில் லைட்டாக ஆயில் தடவிடுங்க. ஆயிலோ நெய்யோ பட்டரோ ஏதோ ஒன்று அடியில் டப்பாவில் ஒட்டாமல் வர்றதுக்காக அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே அதில் ஊற்றிடுங்க. அப்படியே ஃபுல்லாகவே அப்படியே போட்டுட்டு ஒரு லெவல் பண்ணிடுங்க. வச்சுட்டு இது செட் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதை பீஸ் போடுற அளவுக்கு செட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு கவர் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் அவ்வளோதாங்க. சீக்கிரம் செட் ஆகிடும்.
ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பாருங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும். அப்போ தான் ஒரு மாதிரி குழு குழுன்னு தன்மையோடு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் செட் ஆன மாதிரி இருக்குது. லைட்டாக பாக்ஸை லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து தட்டிட வேண்டியதான். அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. நான் பீஸ் போடணுன்றதுக்காக இந்த மாதிரி பூரிக்கட்டை எடுத்துக்கிட்டேன். இதில் அப்படியே கீழே தட்டிட்டு குட்டி குட்டியாக நமக்கு பிடிச்ச மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கிற வேண்டியதான். அப்படியே வாயில் வச்சோன்னா நல்லா கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். பால்கோவா மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. எல்லோரும் ஸ்வீட் செய்யுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.